தேவன் ஒருவரை அழைத்து அபிஷேகித்து, அதனாலதான் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆவியானவர் கூட இல்லையா? கூட தான் இருக்கிறார். எங்க போறார்? ஒருத்தர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்கனாலே ஆவியானவர் அவங்க மேல அசைவாடுறார். ஆனா தொட்டு அபிஷேகிக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதற்காக நம்ம காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வந்து மரியாள் மேல இறங்கினதுனாலதான் இயேசுவே மரியாள் வயிற்றுல வார்த்தை என்ன ஆகிறது? மாம்சமாகிறது. ஆவியானுடைய கிரியை இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற ஒரு ஒளி வருதுனாலே ஆவியானவர் அசைவாடுறாருன்னு அர்த்தம். நீங்க பைபிள் திறந்தாலே ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிருவார். அவர் நம்மை வந்து தொட்டு நிரப்புறார்ல, வந்து இறங்கி இருந்தார். இயேசு கிறிஸ்து 30வது வயசுல அதை பார்க்க முடியும். ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கி இருந்தார் என்று. தேவ பிள்ளைகளை தெய்வீக அந்த தொடுதலை அனுபவிக்கணும். ஆவியானவர் வந்து இறங்கும் போது அதை நம்மளால அப்படி உணர முடியும். அந்த அனுபவம் என்பது இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் இது சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு இது அவ்வளவு ஜாய்ஃபுல். இந்த சந்தோஷத்துல சத்துரு கை வைக்கவே முடியாது. அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பை கர்த்தர் நிரப்பிட்டு இருக்கிறார். நீங்க இதை புரிந்து கொள்ளணும். அந்த கொம்பு நிரம்பினதும், ஒரு புறம் நான் துருத்தியில என் கண்ணீரை நிரப்பிட்டு இருக்கிறேன், மறுபுறம் அவர் கொம்புல தைலத்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக. ஆமே. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா புரிஞ்சுங்க, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பு நிரப்பிட்டு இருக்கிறார். துருத்தியை நிரப்புங்க, கொம்பு அவர் நிரப்புறார். துருத்தில் உள்ளதை அவர் எடுத்துப்பா. அவர் கொம்புல நிரப்புனத ஒரு டிராப் இன்னொருத்தங்க தலையில விழாது. அது உங்களுக்கு உரியது.